எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா செலக்டிங் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் ட்ரேடிங் வியூ. ட்ரேடிங் வியூ வெப்சைட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து இந்த லோட் யுவர் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி டெஸ்டரில் லோட் யுவர் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 22 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ அந்த 22 ஸ்ட்ராட்டஜியும் ஆல்ரெடி நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். என்றைக்கு பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா போன மாதம் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரேடிங் வியூ வெப்சைட்டில் அருண் சிஸ்டம்ஸ் வெப்சைட்டில் ட்ரேடிங் வியூ ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு இருக்கும், ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே. அதில் போனீங்க அப்படின்னா இந்த பாருங்கள். ஸோ ஏப்ரல் 1 பேக் டெஸ்ட் பண்ணியிருந்தோம். அதோடைய ரிசல்ட் தான் இது. ஒரு டேட்டாவும் நான் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து நேற்று டெஸ்ட் பண்ணியிருந்தேன். நேற்று அப்புறம் இன்றைக்கி வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி டெஸ்ட் பண்ணும்போது அதோடைய ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா அது இதாக இருக்குது. அது ரிசல்ட்ஸாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரிசல்ட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி செக் பண்ணோம்னா ட்ரேடிங் வியூவே ஆட்டோமேட்டிக்காக பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 1 மினிட் கேண்டிலில் எவ்வளோ நெட் ப்ராஃபிட்டு, எவ்வளோ ட்ரேட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை % ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, அப்புறம் வந்து ஆவரேஜ் ட்ரேட், ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, அந்த மாதிரி அவங்களே பேக் டெஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே நான் டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எல்லா டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணி எந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். அதுதான் வந்து அதுக்கு நான் வந்து யூஐ பாத்தில் ஒரு அல்காரிதம் எழுதியிருந்தேன். ஸோ அதை வந்து எப்படி நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து ஒரு வீடியோவாக காட்டலாம், ஒரு சின்ன ஒரு 3 மினிட்ஸ் வீடியோவாக காட்டலாம் அப்படின்றது தான் என்னுடைய பிளான். இப்போ நான் அதை காட்ட போகிறேன். ஸோ டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணலாம், நம்ம அனலைஸ் பண்ணலாம் எந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த டேட்டாஸ் வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி அருண் சிஸ்டம் வெப்சைட்ஸில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த டேட்டா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதனுடைய அனாலிசிஸ் இதில் போட்டிருக்கேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இதை எப்படி அனலைஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி பார்ட் 1ல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்ட் 1 வீடியோ வேணும்னா நீங்கள் நேராக A.K.S
டாக்ஸுடைய சேனலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இதாக இருக்குது, இந்த வீடியோ தாங்க. அனலைசிங் ட்ரேடிங் வியூ ஸ்ட்ராட்டஜி, செலக்டிங் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு இருக்குல்ல, இது பார்ட் 1. இது பார்ட் 2ன்னு போடுவோம் இப்போ. ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோவுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறம் அருண் சிஸ்டம் வெப்சைட்டுடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் எது வந்து பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது. நான் என்னென்ன க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி தான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதனுடைய ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, லைக் இப்போ பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்னா என்ன, டோட்டல் க்ளோஸ் ட்ரேட்ஸ்னால் என்ன, இந்த ஒரு ஃபீல்டுடைய டீட்டெயில்ஸும் வந்து அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் டேட்டாவை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இதில் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா சம்மரி கொடுத்துருங்க பாருங்கள். இதில் வந்து 1 மினிட்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்சைட் பார் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் வால்டி எக்ஸ்பேண்ட் க்ளோஸ் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் ராப் பூக்கர் ஏடிஎக்ஸ் பிரேக் அவுட். ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜி தான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ நான் இதை அப்டேட் பண்ணாமல் விட்டுருக்கேன். இன்சைட் பார் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் வால்டி எக்ஸ்பேண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் ஆகிருக்கு. ஒரு பேசிக் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இதை பார்த்துக்கலாம். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்ட்ராட்டஜி, எந்த ஸ்ட்ராட்டஜினா உங்களுக்கு டெக்னிக்கல் ரேட்டிங் ஸ்ட்ராட்டஜி, பிவாட் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி, பாரபோலிக் எஸ்ஏஆர் ஸ்ட்ராட்டஜி. இந்த டெக்னிக்கல் ரேட்டிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா 1700 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 116 ட்ரேடுக்கு. ஓகேங்களா, இது எல்லாமே ஒரு ஷேருக்கு தான், இது எல்லாமே பெர் ஷேருக்கு. ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து எத்தனை ஒரு லாட்டில் 50 குவான்டிட்டி இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம இன்டூ 50ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரேட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் கன்சிக்யூட்டிவ் அப் டவுன் ஸ்ட்ராட்டஜி, பார் அப் டவுன் ஸ்ட்ராட்டஜி, வால்டி எக்ஸ்பேண்ட் க்ளோஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், எது பெஸ்ட் இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேயும் வந்து எவ்வளோ லாஸ் இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது. இப்போ நமக்கு டைம் ஃப்ரேம் அதிகமாக நமக்கு ப்ராஃபிட் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதை மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், இதுதான் பெஸ்ட் அப்படின்னு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, போன மாதம், அதாவது 1/4/2023 அப்போது வந்து ஒரு சில இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஒரு சில ட்ரேட்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வால்டிலிட்டியாக இருந்துச்சு. அதேமாதிரி ரொம்ப சைட்வேஸாகவும் இருந்துச்சு மார்க்கெட். ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் தான். ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த 15 மினிட்ஸில் போன மாதம் இது சூப்பராக ஒர்க் ஆச்சு, இந்த டெக்னிக்கல் ரேட்டிங் ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆச்சு. அப்புறம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த டெக்னிக்கல் ரேட்டிங் ஸ்ட்ராட்டஜி எடுத்து நம்ம என்ன கான்செப்ட்னு புரிஞ்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுறேன். டெக்னிக்கல் ரேட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த வீடியோவில் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். நான் அனலைஸ் பண்ணி நான் வீடியோவாக போடுறேன். அப்படி நம்ம ஒன்று நம்ம இது பெஸ்ட்டுன்றதை உட்காந்து அனலைஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. இது போன மாதமும் சரி, இந்த மாதமும் சரி. ஓகேங்களா, ஸோ அதனால் சூப்பர் ட்ரெண்ட் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். அடுத்து வர வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 5 மினிட்ஸில் டெக்னிக்கல் ரேட்டிங் ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அதனால் இது ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட் எடுத்துக்கலாம், அப்புறம் சூப்பர் ட்ரெண்ட் எடுத்துக்கலாம். அப்படி ஒன்று ஒன்றா பார்ப்போம், நம்ம எது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு ஒன்றா பார்ப்போம். ஸோ எவ்ரி மந்த் நம்ம இதை டெஸ்ட் பண்ணலாம். நான் எவ்ரி வீக் டெஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், பட் எவ்ரி மந்த் டெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸில் போடணும் அப்படின்னா உங்களுடைய அனாலிசிஸை வந்து டேட்டா பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் அனாலிசிஸை வந்து கமெண்ட்டில் போடுங்க. போட்டுட்டு எனக்கு நான் வந்து அதை பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னு. ஓகே, நன்றி மக்களே.